ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இங்கே எங்கே வந்திருக்கிறோன்னா ராம சீத்தாப்பழத்தை தேடி வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், இது ரெண்டு இதில் 2 பழம் இருக்குது. இது சிகப்பாக இருக்கிறது பழுத்துருச்சு. இதை நம்ம பறிச்சிடலாம். சரிங்களா? இது பாருங்கள், கொஞ்சம் காயாக இருக்குது. இது இன்னும் 1 வாரம் ஆகும் பழுக்கிறதுக்கு. இந்த சீத்தாப்பழத்தோட பயன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, இதில் பல விதமான பயன்கள் இருக்குது. என்ன சொல்லலாம், இப்போ மனிதனுக்கு தேவை கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின்ஸ்னு நமக்கு பொதுவாக தெரியும். அதுவும் இல்லாமல் சில மினரல்ஸ் வேணும் நமக்கு. சில மினரல்ஸ்னால் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், இப்படி சில மினரல்ஸை தேவை நமக்கு. புரியுதுங்களா? இப்போ இந்த மினரல்ஸ் எல்லாம் இதில் எதில் இருக்குன்னா, இதில் பல வகை ஊட்டச்சத்துக்களும் மினரல்ஸும் இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் இருக்கிற ஒரு மெயின் பாயிண்ட், இது புற்றுநோயை குணப்படுத்தும். அதாவது புற்றுநோய் செல் நம்ம இதை சாப்பிட்டோம்னா, புற்றுநோய் செல் நம்ம உடம்புல வரக்குள்ளேயே AK-47 போல் இதை சுட்டு தள்ளிடும் இந்த ராம சீதா பழம். ஓகேங்களா? அடுத்தது இதில் இன்னொரு குணங்கள் என்ன இருக்குதுன்னா, நம்ம இப்போ உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டல் போனோம்னா என்ன பண்ண சொல்கிறாங்க, முதல்ல இது டாக்டரு ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ப்ளட் டெஸ்ட்டுனா அதில் தான் நமக்கு என்ன நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக ப்ளட்டு அதில் இன்னும் பார்க்கக்குள்ள மெயினாக நமக்கு கொலஸ்ட்ரால்னு சொன்னோம்னா நமக்கு முன்னே என்ன வருது, கொலஸ்ட்ரால் வருது. கொலஸ்ட்ரால் வந்தால் அடைப்பு வருது. அடைப்பு வந்தால் ஹார்ட் அட்டாக் வருது. நம்ம ராம சீத்தாப்பழம் என்ன செய்யுது, ஃபஸ்ட்டே இந்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணிடுது. அப்படியே ரத்தத்தில் கொலஸ்ட்ராலே இல்லாமல் பண்ணிடுது. அதனால் நமக்கு அடைப்பும் இல்லை, ஹார்ட் அட்டாக்கும் இல்லை. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு பல லட்சங்கள் இதில் மீதியாகிறது ராம சீத்தாப்பழத்தை சாப்பிட்டா. இது ஒரு ரேரான பழம் தான். இப்போ நம்ம நார்மல் சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னு வச்சுங்க, அந்த சீசனுக்கு நிறைய இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய மரம் இருக்குது. இவ்வளோ பெரிய மரத்தில் அங்கே பார்த்தோம்னா 1-2 காய் தான் இருக்குது. பழத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, 1-2 காய். அதுவும் வருஷம் பூராவும் இது வர்றதில்லை. இந்த காய் என்ன செய்யுது, வருஷம் பூராவும் வர்றதில்லை, அந்த சீசனுக்கு மட்டும்தான் வருது. அதனால் எங்கே எப்படி கிடைச்சாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வாங்கி சாப்பிட்லாம். நமக்கு அதே மாதிரி பெண்களுக்கு பல பிரச்சனைகளை போக்குது. பெண்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் போக்குது. அப்புறம் அந்த நரம்பு சக்திலாம் அதில் அதிகமாக கிடைக்குது. இப்போ மெயினானது நம்ம என்ன செய்கிறாங்க, இப்போ கேன்சர்னாலே பயப்படுறாங்க. கேன்சர் அப்படின்னாலே பயப்படுறாங்க. நம்ம இந்த சீசன் இருக்கக்குள்ள இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா பாருங்க, இங்கே ஒரு பழம் காயாக தான் இருக்குது. காயாக இருக்குது. இது பழுக்கும். இந்த நம்ம எப்போல்லாம் கிடைக்குதோ கடைகளில் தேடுங்க, கிடைக்கிறது அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டோம்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நமக்கு கேன்சர் வந்துடும் அப்படிங்கிற பயமே இல்லாமல் இருக்கலாம். இந்த மரத்தை வளர்த்தவர் இருக்கிறாரு, அவரை கேட்கலாம் இந்த பழம் எப்படி இருக்குதுன்ட்டு. சொல்லுங்கள், எவ்வளோ நாளைக்கு இந்த தரம் வருது இந்த பழம்? இது கார்த்திகை மாதம், இது மார்கழி முன்னாடி, கார்த்திகை முன்னாடியே ஆடி மாதம் ஆவணிலேயே பூ வைக்கும். வருஷம் பூரா வருமா? வருஷம் பூரா வராது. ஆவணியில் பூ வச்சா தை மாதம். இதெல்லாம் சின்ன பழம், அந்த பக்கம் இருக்கிறது தான் பெருசு. இப்போ இது இன்னும் 1 மாதம் ஆகிடும் இந்த பழுக்கிறதுக்கு. இது பெருசாகி இன்னும் 1 மாதம். இதுக்கு ஏதாவது ஊட்டச்சத்துலாம் கொடுக்குறீங்களா? எதுவும் இல்லை, அதெல்லாம் இல்லை. இது விதை விழுந்தாவே சாப்பிட்டு விதை போட்டாவே நீங்களே இப்போ உங்கள் வீட்லேயே நீங்கள் வளர்க்கலாம். ஐயோ, இவ்வளோ பெரிய மரம் இருக்குதா? ஆமாம், இது தண்ணி நீரோட்டம் இங்கே இது இருக்கிறதுனால தண்ணி நல்லா. இதுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் உரம் இதெல்லாம் தரதில்ல? எதுவும் போடுறதில்ல. தப்பு செடி வந்தாவே 3 வருஷத்துல காய் வச்சிடும். 3 வருஷம் வரும். 3 வருஷத்துல காய் வச்சிடும். தை மாதம் தான் பழுக்கும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பழம் வருதா? வரும். ஆமாம், ஆவணியில் பூ வைக்கும். ஆவணியில் பூ வச்சுதுன்னா தை மாதம் பழம் எல்லாம் வந்துடும். தை மாதம். இப்போ அது முதல்ல 1-2 முன்ன பழம் வைக்கிறது தான் அந்த பழம். இந்த பழங்களா? பாருங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. இது இன்னொன்று என்ன, அன்னைக்கு என்ன ஒருத்தர் கொண்டாந்து பச்சை காயை வித்துட்டாரு. நான் கூட கருப்பாக போச்சேன்னு சொல்லிட்டு அப்போ தான் நானே பார்த்தேன். அதனால இங்கே இருக்குதுன்னு தேடி இந்த பழத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, திரண்டுருச்சுன்னா கவர் போட்டு கட்டிட்டோம் அப்படின்னா 3 நாளில் நல்லா இந்த மாதிரி கலர் பழுத்துடும். ஓ, கரெக்ட்னா நல்லா அந்த காய் திரண்டுருச்சு. கவர் போட்டு ஜவுக்காயை போட்டு கட்டி முடி போட்டு வச்சுட்டோம்னா காற்று போதாது. அந்த வேர்த்து அந்த மரம் அப்படியே டக்குன்னு பழுத்து இந்த மாதிரி கலர் இதே கலரில் இதோட இன்னும் ரெட்டாகவும்.
இதை கட் பண்ணி இப்போ சாப்பிட்லாமா? இப்போ இன்னும் இது இன்னைக்கு தான் அறுத்துருக்கு, நாளைக்கு சாப்பிடலாம். நாளைக்கு சாப்பிட்லாம். கொஞ்சம் காயாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ராம சீதா பழத்தை சொல்லிருக்கிறேன். நமக்கு இதில் எவ்வளோ குணங்கள், மருத்துவ குணங்கள் இருக்குது, அது இதுங்கிறதெல்லாம் கூட தேவையில்லை. மெயின் பாயிண்ட் இதில் புற்றுநோய் வராது. அதனால் இந்த பழம் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க, பயன்பெறுங்கள். தேங்க்யூ.